வணக்கம் நண்பர்களே. வாழ்வியல் அறிவர் சேனலுக்காக தமிழர்கள் ஆவடி மரபு வழி நலவாழ்வு மையத்திலிருந்து பேசுறேன். இந்த முறை நேற்று எனக்கு கிடைச்ச ஒரு சிறு அனுபவம், சிற்றுயிர்களோட அன்பு, அதனுடைய ஆற்றலை பற்றி உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நேற்று எனக்கு அதை அனுபவிச்சது அதை பற்றி பேசணுங்கிற விருப்பம். அதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறத மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா எங்க வீட்டுல ஒரு 2 பூனை குட்டி இருக்கு. ஒரு பெண் பூனை, இன்னொன்று ஆண் குட்டி, அதை விட சின்னது குட்டி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் டைகர், முன்னாடியே தெரியும், என்னுடைய இதில் பார்த்துருப்பேன், பேசியிருப்போம். அது நாய்க்குட்டி, அது ஒரு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுவும் ரொம்ப அற்புதமான விஷயம். இது 3 அது எவ்வளோ அன்பா இருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் பலமுறை அனுபவிச்சிருக்கேன். ஆனால் நேற்று நடந்தது இன்னும் ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயமா இருந்துச்சு. நேற்று இரவு எனக்கு ரொம்ப கடுமையான வலி. அதாவது இடது காலில் நடுவிரல், அதுக்கு அடுத்த விரல், சுண்டு விரல் 3 ரொம்ப மரத்து போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு உள்ளங்காலையும் ஒரு ஒரு பகுதி, அதாவது சுண்டு விரல் இருக்கக்கூடிய பகுதி அப்படியே தொடர்ந்து ஒரு மரத்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வலிகளும் இருந்துச்சு. எனக்கு சரி, அந்த வலினாலதான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பிறகு பார்த்தா என் தலைமாட்டில் அந்த கிக்கி படுத்துருந்துச்சு, அதாவது பூனைக்குட்டி படுத்துருந்துச்சு. நான் காலை அப்படியே மெதுவா மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஒவ்வொரு வரலா மென்மையை அழுத்தி விட்டு அந்த சக்தி ஓட்ட பாதைகளை சீராக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். இந்த கால் கொஞ்சம் சரியா அழுத்தி விட்டு ஒன்றும் பயனில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த காலையும் அதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனா அதிகமா சுகம் ஆகலை. லேசாக குறைஞ்சதை ஒழிய வழி இருந்துச்சு, மரத்தன்மை இருந்துச்சு. அப்போதான் நான் யோசிச்சேன், ஆகா, இந்த நிலை ஏன் நமக்கு வருது? ஒரு விதமான வாதத்தன்மை அதிகமாகுதுங்கன்னா அதுக்கு நம்ம என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, சில மனதில் இருந்த கோபம், வெறுப்பு, பயம், கவலை எல்லாம் இதோட ஒரு காம்பினேஷன் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு வாரமா நாங்கள் சில நண்பர்களை பற்றி பேசணும், அவங்களுடைய இழப்பு பற்றி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இது என்ன அறியாமே என்னை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உணர முடிஞ்சிச்சு. நம்ம அந்த விஷயங்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோக்களில் நான் சொல்றேன். ஏன்னா அதுவும் நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம உடம்பு பாதிப்புகள் வர்றதுக்கு மூல காரணம் என்னன்னா, நம்மளுடைய மனதில் உள்ள இயல்பற்ற சிந்தனைகள் தான். நம்ம அனுபவத்தில் வரக்கூடிய துன்பங்களை நம்மளா இழுத்துக்கிறதுனாலதான் நமக்கு நோய்கள் வருது. இது நல்லா தெரிஞ்ச ஆட்கள் கூட அதில் மாட்டிக்கிட்டு தன்னுடைய இன்னுயிரை தவற விட்டுறாங்க. அதுக்கான உதாரணங்களை நான் நண்பர்களோட வாழ்க்கையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் சொல்லுவேன், அடுத்த வீடியோவில் பேசுவோம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வருவோம். இதில் என்னாச்சுன்னா, நான் அழுத்தி விட்டு எனக்கு சரியாக கிடைக்கிறப்ப ஒரு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்தா திடீர்னு அந்த பூனைக்குட்டி தலைமாட்டில் படுத்திருந்தது காலுக்கு போயிருக்கு. கால் பக்கத்தில் போய் உட்காந்து மென்மையா அதனுடைய கையை வச்சு மென்மையா தொடுது. நான் எந்த இடத்த அழுத்தி விட்டு இது பண்ணியிருந்தாலும் அந்த இடத்த தொட்டுது. அதோட மென்மையான தொடரை என்னால் உணர முடிஞ்சிச்சு. அந்த மரத்து போனவர்கள் கூட என்னால் உணர முடிஞ்சிச்சு. அப்பதான் கவனிச்சேன் அது என்ன செய்யுதுன்னு பார்த்தேன். அது மென்மையா உட்காந்து அப்படியே நம்ம ஹீலிங் கொடுக்கும்போது நம்ம கைகளை அது அந்த மேலே வச்சு பண்ற மாதிரி அது செய்யுது. ஏன்னா அது நிறைய பார்த்துருக்கு. நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, அதே மாதிரி மற்ற பூனை நாய் குட்டிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது பக்கத்துல பார்த்துருக்கு. அது நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி செய்யுது. கையை வச்சு நிதானமா அப்படி தொட்டு அதனுடைய ஆற்றலை, அதனுடைய அன்பை வெளிப்படுத்துது, அன்போட ஆற்றலை பயன்படுத்துது. என் உடம்புல நல்ல மாற்றங்கள் நிகழ்றதை கவனிச்சேன். கொஞ்ச நேரத்துல ஒரு வாயுக்கள் கொஞ்சம் வேகமா பிரிஞ்சது மாதிரி இருந்துச்சு. உடம்பு விட்டு டோட்டலா என்னுடைய வலிகள் எல்லாமே மாறிடுச்சு. மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. எந்த விதமான வழியும் இல்லை. அப்பதான் உணர்ந்தேன் எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு. அது அதனுடைய அன்பின் காரணமா என்னுடைய நோயை, கஷ்டத்தை தீர்த்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்பதான் நான் நினைச்சேன், நம்ம இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல மனிதர்கள் மட்டுமல்ல, அன்பு செலுத்த தெரிஞ்ச அனைத்து உயிர்களும்
உயிரற்றதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு பொருள்கள் கூட நம்ம மேலே அன்பாக தான் இருக்கு. அது ஆழம் போக போக இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே அந்த இரையாற்றலோட செயல் அப்படிங்கிறத நம்ம உணர உணர ஒவ்வொன்றும் நமக்கு வந்து நம்மளுடைய வினைகளுக்கு வந்து மறுவினை, அதாவது எப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஒவ்வொன்றோட நம்ம செல்போனா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், திரைச்சீலையா இருக்கட்டும், டேபிள் சேரா இருக்கட்டும், நம்ம போட்டிருக்க உடைகளா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த சிற்றுயிர்கள், மரம் செடி கொடிகள், இதெல்லாம் வந்து நமக்கு எந்த அளவு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறத நம்ம உணர முடியும். நம்ம கொடுத்து பெற்று பழகணும். வெறுமனே வந்து ஒரு ரோஜா நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷயம் இல்லை, அதுவும் நம்மளை பார்க்குதுங்கிறத நம்ம உணர்ந்தா தான் அங்கே ஒரு முழுமை இருக்கும். அந்த மாதிரி பழகிட்டோம்னு வச்சுங்களேன், அதனுடைய உயிர் துடிப்பை, அன்பை நம்ம வந்து மேலும் சிறப்பாக பெற முடியும். இது நம்ம தன்னை உணர்ந்த ஒவ்வொருத்தரும் பிற உயிர்களையும் உணர முடியும், அவங்களோட செயல்களையும் உணர முடியும். இந்த நிலையை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு தொடர்ந்த விழிப்புணர்வும் நம்முடைய இயல்பான குணங்களை மேம்படுத்திக்கிறதும் நமக்கு நிச்சயமா உதவும். நன்றி. அடுத்த வீடியோக்களை நம்ம எந்த இடத்துல வந்து தவறு செய்கிறோம், எப்படி வந்து நம்மளுடைய பயணத்துல இருந்து விலகிறோம் அப்படிங்கிறத நம்ம பற்றி பேச வேண்டியிருக்கு. நாம் பேசுவோம். நன்றி.